பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள் நம்புறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் மேல் சார்ந்து கொள்ளுங்க. அவர்கிட்ட நம்பிக்கையா இருங்க. அவர் சொல்றத கேட்டு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். எத்தனையோ நம்ம வேதத்துல எழுதப்பட்ட அத்தனை சம்பவங்களும் பிரமிக்கத்தக்க அதிசயமா கர்த்தர் செய்து முடித்ததுதான். இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்களா ஒரு அற்புதத்த? கர்த்தர் நிச்சயமா இந்த செய்தியை கேட்கும்போதே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில செய்வார். விசுவாசிங்க. இன்னைக்கு நம் செய்தியின் தலைப்பு அற்புதத்தின் தேவன். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேதவசனம், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டியிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் என்று பார்க்கிறோம். இத பார்க்கும்போது பரிதேயுடைய குருடனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க, இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தின் வீதி வழியாய் நடந்து போனார். அங்கே 2 கண்களும் தெரியாத குருடன், அதாவது பிறவி குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் பிறந்ததிலிருந்தே குருடாய் இருந்தபடி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இருளாய் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவன் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்திற்குள் வந்தான். அந்த சம்பவத்தை தான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பர்தேமை என்ற வார்த்தைக்கு திமேயின் மகன் என்பது அர்த்தமாகும். பரி என்ற வார்த்தைக்கு மகன் என்ற அர்த்தமும், பர்தேமை என்றால் திமேயினுடைய மகன். திமேய் கூட ஒரு பிச்சைக்காரனாக தான் இருந்திருக்க வேண்டும். அப்படித்தான் சரித்திர ஆசிரியர் சொல்கிறார்கள். ஒருவேளை அவன் செல்வந்தனாய் இருந்தால் தன் மகனை பிச்சை எடுக்க நிச்சயமா விட்டிருக்க மாட்டார். திமேய் ஒரு சாதாரண பிச்சைக்காரன். ஆனால் பர்தேமை குருடனாக பிச்சைக்காரன். மகனுடைய நிலைமை தன்னுடைய தகப்பனுடைய நிலைமையை பார்க்கிலும் வேதனையானது என்று பார்க்கிறோம். இதற்கு ஒரு ஆழமான அர்த்தமும் உண்டு. நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் பாவம் செய்தபோது ஆவிக்குரிய பார்வையை இழந்து போனார். அவருக்கும் தேவனுக்கும் இடையே பாவம் பிரிவினையை உண்டாக்கினது. அனாதை போன்ற நிலைமைக்கு வந்தார். இன்றைக்கு நாமும் ஆதாமின் சந்ததியா இருப்பதினால் கண் தெரியாத குருடனைப் போல் இருக்கிறோம். சாத்தான் மனக்கண்களை குருடாக்கி போட்டான். 2 கொரிந்தியர் 4:4. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எத்தனையோ பேருக்கு இன்னும் ஆவிக்குரிய கண்கள் குருடா தான் இருக்கு. அந்த கண்கள்லாம் திறக்கப்படணும். சில பேர் என்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க. அதாவது ச ச பேரளவு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. எப்படி ஆண்டவர் உங்களோட பேசுவாரு? எப்படி அவர் சத்தத்த கேட்பீங்க? அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்பதான் நான் ஒரு நாள் சொன்னேன், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளுவீங்கன்னு. அதுதான் அந்த மனத வந்து பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். அதிலிருந்து விடுதலை அடையணும்னு நம்ம ஜெபிக்கணும். நிச்சயமா. அதே மாரி பாருங்க, ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய நினைவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியம் திறக்கப்படணும். அது இல்லாம அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா தான் வல்லமையான ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் அதாவது நம்ம பகுத்தறிய முடியும். சாத்தானும் சில நேரத்துல பேசும். அந்த சத்தம், இது நம்ம ஆண்டவருடைய சத்தத்த தெளிவா கேட்க முடியும். ஆண்டவர் வந்து வசனத்துக்கு மேல பேசி நமக்கு அத கற்றும் குடுப்பார். அதனால எப்பவுமே சொல்லுங்க, மனக்கண்கள் சில பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க ரட்சிக்கப்படல. அவங்க அவங்களுக்கு எப்படி இந்த சத்தியம்லாம் தெரியுதுன்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள். அதனால நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருப்பார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் சரீரப்பிரகாரமான கண்களையும் திறக்க வல்லமை உள்ளவர். ஆன்மீக கண்களையும் பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவர். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சங்கீதம் 146, 8, 9 சொல்லுது. உங்களுடைய கண்கள் எப்படிப்பட்டது என்று பார்க்கிறோம். முதலாவது கண்கள் எப்படிப்பட்டவைகள்? உங்கள் கண்களில் பார்வை உண்டா? உங்கள் புறக்கண்களை அல்ல, ஆன்மீக கண்களை பற்றி கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் இயேசுவை தரிசிக்கிற வழக்கம் உண்டா? அநேக கண்களில் பார்வை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாலும் குருடராய் இருக்கிறார்கள். கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், செவிகள் இருந்தும் கேளாதவர்கள், கால்கள் இருந்தும் நடக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். இதன் காரணம் என்ன? பாவம் அல்லவா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்பட்டது. அநேகரால் ஜெபிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவருடைய ஆத்துமாவை பாவ இருள் சூழ்ந்திருக்கிறது. உலகம், சிற்றின்பங்கள், இச்சைகள் சூழ்ந்திருக்கிறது. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவருடைய வாழ்க்கையை நெருக்கிறது. நீங்கள் எப்படி முதலாவது உங்களுடைய ஆத்துமா கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? அன்னைக்கு ஒரு சகோதரர் என்கிட்ட ஜெபிக்க வந்திருந்தார். அப்போ நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தபோது சொன்னேன், நீங்க இன்னும் ஆண்டவர நல்லா பற்றி பிடிச்சுக்கொள்ளணும். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, ஆண்டவர பிடிச்சுக்கலாம் சிஸ்டர். ஆனாலும் இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்க முடியாதுல்ல அப்படின்றாரு. அப்ப நான் சொன்னேன், என்ன உலகத்த அனுபவிப்பீங்கன்னு. அப்ப திடீர்னு நமக்கு வந்து நம்ம அப்படியே பரிசுத்தமா வாழ முடியுமா? இச்சையில விழுந்துட்டோம்னா? எப்படியெல்லாம் கேள்வி கேட்கறாங்க பாருங்க. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். இல்ல பிரதர். ஆண்டவர நீங்க பிடிச்சுட்டீங்கன்னா, அவர் உங்கள பிடிச்சுப்பாரு. அப்ப அவங்களோட உங்களோட பேசுவார். அப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு வே வே அத சொல்லத வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு. "அப்படியா சொல்றீங்க?" அப்படின்னு.
சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு இப்ப 40 தான் ஆகுது. நான் ஒரு 50, 55ல வந்து பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு. நான் அப்ப உடனே அவர்ட்ட சொன்னேன், 40 என்ன வயசுலன்னு சொல்றீங்க? உங்களுடைய ஜீவனம் வந்து கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கு. எப்ப நடக்குமோ தெரியாது. ஆண்டவருடைய வருகையில நம்முடைய மரணம் அப்டின்னேன். இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றேன்? ஆமா. ஒவ்வொரு நாளும் நாளை தள்ளி போட்டு நாளைக்கு ரட்சிக்கப்படலாம், நாளைக்கு ரட்சிக்கப்படலாம். இல்லைங்க. காலம் சமீபம். வேதத்திலோட அடையாளங்கள் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்குது. அதனால உங்க குடும்பத்தில ரட்சிக்கப்படாதவங்களுக்காக திறப்புல நின்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படும் என்று சொன்னீரே ஏசப்பா. என் குடும்பத்தில இருக்க என் பிள்ளைங்க, என் கணவன், மனைவி, என் சொந்த பந்தங்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு கெஞ்சி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா ரட்சிப்பை கட்டளையிடுவார். இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்க. உலக பிரகாரம் உள்ள ஐஸ்வர்யத்துக்கு. அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு. ஆனா பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக நீங்க ஃபாஸ்டிங் போட்டு பிரேயர் பண்றீங்களா? ஹாஸ்பிட்டல்லயே போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னோனே, "ஐயோ! என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிறீங்க. அவர் நல்லாயி வந்தோனே மறந்துடுறீங்க. இல்லைங்க. எப்பவுமே நன்றி சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே அதுக்கு தான் எப்பவுமே நம்ம ஜெபத்துல சொல்றாரு இல்லையா? எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபங்கன்னு. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் எழுதி வச்சு நமக்கு தான். இங்க வந்து நல்லா டிவி சினிமாவும் சீரியும் பார்த்துட்டு, பிரச்சனை வந்தோனே இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க. நானும் உங்களை அறியேனேன்றவரு. தினந்தோறும் ஜெபிக்கணும். தினந்தோறும் வேத வாசிப்பு இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் நீங்க கேட்கணும். ஏன்னா, 1000 வார்த்தைகள் கேட்டாலும், ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும். அதுதான் நூற்றுக்கு அதிபதி சொன்னார். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை. நீங்க ஒவ்வொரு நாளும் அப்படிதான் சொல்லு. ஒரு வார்த்தை சொன்னா போதும். கர்த்தர் நமக்கு குடுக்குற ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஒரு வார்த்தை வாங்குங்க. அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தை உங்களுக்கு வழி நடத்தும். அத நீங்க செய்யணும் எல்லாத்திலும். பாருங்க இங்க உங்க அநேகரால் ஜெபிக்க முடியவில்லை. முதலாவது உங்களுடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட வேண்டும். குடிபோதையில இருந்த ஒருவன் தன் மனைவியை பாட்டுன்னு ஓங்கி அடித்து அந்த நல்லா குடிச்சிட்டு என்ன செய்யன்னு தெரியாம இருக்காங்க பார்த்தீங்களா? மதியினம். அதேபோல இப்பவும் நீங்க எத செய்யணும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில என்ன பேசணும்னு தெரியாம பேசி, அந்த குடும்பம் உடைஞ்சு போயிடும். அதுதான் வேதத்தில என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஞானம் விளங்க வாய திறக்கணும். நான்லாம் முதல்லலாம் எனக்கு என் ஹஸ்பண்ட் எப்படி பேசணும் இதெல்லாம் உண்மையே தெரியல. ஒரு நாள் எனக்கு எங்க அம்மா கத்துக் குடுத்தாங்க. உன் ஹஸ்பண்ட் என்ன பேசணும், உங்க சொந்தக்காரங்ககிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு காலையிலேயே ஜெபம் பண்ணிரு. ஆண்டவரே இந்த நாள்ல நான் என் ஞானம் விளங்க வாய திறக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள்லாம் எனக்கு ஓய்ஞ்சு போச்சு. அமைதியாயிருச்சு. இப்ப அப்படி என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, என் பேர சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ சொன்னா கரெக்ட்டா இருக்கும். அவ பொய் பேச மாட்டா. அப்படி பேர் வாங்கணும். எதுக்கு எடுத்தாலும் ரெடிமேட் பொய். ஏன் சர்ச்சுக்கு வரல? எனக்கு உடம்பு சரியில்ல. பொய். அது வேற அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சமயத்துக்கு ஏத்த பொய் சொல்லலாமா? அது எப்படி சொல்றது சமயத்துக்கு ஏத்த பொய்? அதெல்லாம் பொய் பொய் தாங்க. உங்களையே நீங்க தட்டி குடுத்து சரி பண்ணிக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல உங்கள அர்ப்பணிச்சு ஒப்படைங்க. ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். என் கைய நீங்க பிடிச்சிருக்கிறீங்கல்ல. நீங்க என்னை நடத்துங்கப்பா. என்னை முற்றிலுமா விட்டுக் குடுக்குறேன். அப்படி சொல்லிட்டு ஒப்படைச்சிருங்க. ஆண்டவர் உங்கள நடத்துவார். எல்லா விதத்திலும். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் நீதிமொழிகள் 23, 29, 30ல மது பழக்கம் ஒரு மனிதனுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. உண்மைதானே? சில பேர் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து குடிக்காம இருந்தா ரொம்ப நல்லவரு சிஸ்டர். ஆனா குடிச்சிட்டு வந்தா தான் ஆள் 2 ஆளா மாறி என்ன செய்யன்னே தெரியாது. வீட்ல டிவிய உடைக்கிறாரு, பிள்ளைகள அடிக்கிறாரு. அது தெரியுது பாருங்க. அதாவது அதுல எழுதப்பட்டிருக்க அந்த பாட்டிலே சொல்றாங்க. "குடி குடியை கெடுக்கும்." ஏன் உனக்கு இப்ப மனிதன் உனக்கு அறிவே இல்லாம குடிச்சிட்டு நான் ஒரு சகோதரன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பயங்கரமான குடிப்பழக்கத்துல இருந்தவர். ஒரு நாள் 1 மணி நேரம் அவர்ட்ட பேசினேன். கவுன்சிலிங். எல்லாரும் எல்லாரும் என்னை சேர்க்க மாட்டேங்காங்க சிஸ்டர்ன்னு ஃபோன்ல கூப்பிட்டாங்க. வர சொன்னேன். வாங்க நீங்க வாங்க. நான் யாருக்கும் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கன்னு சொல்ல மாட்டேன். வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். அவர கூப்பிட்டு அவரோட பேசினேன். 1 மணி நேரம் பேசினேன். நீங்க குடிச்சீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்? உங்கள எப்படி மனைவி நேசிக்க முடியும்? பிள்ளைகள் நேசிக்க முடியும்? சொந்த பந்தங்கள நேசிக்க தெருவுல உள்ளவங்க நேசிப்பாங்க. அதான் போறான் குடிகாரன்னு சொல்லுவான். இதெல்லாம் நான் சொன்ன பிறகு, அவர் இருதயத்துல வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் விழுந்த பிறகு, அவர் முட்டி போட்டு கதறி அழுதார். என்னை ஆண்டவரே! என் பாவங்கள மன்னிங்க, என் அக்கிரமங்கள மன்னிங்க. என்ன ஒரு புது மனுஷனாய் மாற்றுங்கப்பா.
நான் உலகத்துல எல்லாராலும் வெறுக்கப்பட்டு நிக்கிறேன். அது நிமித்தம் எனக்கு ரொம்ப என் பேர் கெட்டு போயிடுச்சு. என்ன மன்னிச்சு உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு. அப்படி கதறி கழுது முகத்துல அடிச்சு அழுதாரு. ஆனா ஜெபிச்சு அனுப்புனேன். இன்னைக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாம, நல்ல குடும்பத்த பார்த்து, குடும்பத்துல இப்போ அவர மாரி ஒரு நல்ல மனுஷன் பார்க்க முடியாது என்ற அளவுக்கு கர்த்தர் அவரை மாற்றியிருக்கு. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நீ உன் கணவனுக்காக அழுகுறையா? இல்ல இந்த இத செய்து கொண்டிருக்கும் தேவ மகனே, நீ கூட ஐயோ! எனக்கு இந்த கெட்ட பழக்கத்தில் விடுதலை பெற முடியல என்று அழுகுறியா? கர்த்தருடைய சமூகத்துல போய் உன்னை அர்ப்பணிச்சு ஆண்டவர்ட்ட ஒப்புக்கொடு. என் பாவங்கள மன்னியுங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு கெஞ்சிரிக்குவா. அவர் நிச்சயமாய் மனதுருக்கம் உள்ள தேவன். மனம் இறங்கி உன்னுடைய காரியங்கள் எல்லாம் இருளின் வல்லமையெல்லாம் அதட்டி அப்புறப்படுத்தி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உன்னை பிரவேசிக்க செய்து உன்னை ரட்சித்து அவர் ஒரு கரம் பிடித்து உன்னை நடத்த தேவ சித்தம் உங்களுக்கு விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா செய்வார். பண ஆசை லஞ்சம் வாங்குதல் ஒரு மனுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது என்று பரிதானம் வாங்காத இருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமானின் வார்த்தைகளை புரட்டும். யாத்திராகம் 23:8. பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். பிரசங்கி 7. பரிதானம் வாங்கக்கூடாது. இப்ப என் கணவர் கூட போலீஸ் அதிகாரியா இருந்தாங்க. வாங்க மாட்டாங்க. ஒரு வாட்டி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே என்ன பார்த்த உடனே சொன்னாங்க, "ஓ! நீங்க தான் அதுக்கு காரணமா? கிறிஸ்தவங்க வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது ஐயா. வாங்குனா அது பாவம். லஞ்சம் வாங்குனா ஆயுசு நாள் போயிடும்" அப்படின்னு. அப்படி தைரியமா இருக்கணும். நம்ம வாழ முடியும். இயேசு கூட இருக்கிறாரு. வாங்க விட மாட்டாரு. அப்படி செய்யுங்க. இப்ப வந்து எல்லாரும், ஐயோ! பணம் குடுத்து தான் வேலைக்கு போனேன். ஆனாலும் நல்லா சம்பாதிக்கணும். இது என்னது சம்பாதிக்கணும்? ஆண்டவர்ட்ட கேளுங்க. சம்பாதிக்க பலனை கொடுத்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவர் சம்பாதிக்கிற பலன குடுத்தா தான் அது ஆசீர்வாதமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. எல்லா காரியத்திலும். அது மாத்திரம் இல்ல, சிற்றின்ப மோகம், மாம்ச இச்சைகள், எல்லா காரியத்துக்கும் வந்து எல்லா கிரியைகளையும் பார்த்தீங்கன்னா, எல்லா கெட்ட பழக்கங்கள உண்டு பண்ண, இச்சைய உண்டு பண்றாங்க. கொஞ்ச நேரம் சுகத்துக்காக கெட்டு போயிடுறாங்க. அது பழக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கொஞ்சம் தானே, ஒரு மடக்கு குடி, சரியா போயிடும். அப்படியே அது பிடித்துக்கொள்ளும். அந்த பாவம் வந்து சும்மா கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷத்துக்கு போவாங்க. அப்புறம் அவங்கள அப்படியே பிடித்துக்கொள்ளும். நான் ஒரு புக்ல வாசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பெரிய வெள்ளம் போயிட்டு இருந்துச்சாம். வெள்ளம் போனோனே அது ஒரு பெரிய பார்சல் வந்துச்சாம். அந்த பார்சல் வந்து ஏதோ பையன் கரையில இருந்து போற ஒரு ஆளு ஓடி போய் ஏதோ ஒரு பார்சல் வந்து பிடிச்சு கொண்டாராம். கடைசில போய் பிடிக்கும்போது பார்த்தா கரையில இருந்து அவர இழுக்குதாம். அப்போ இவங்க கரையில இருந்தவங்க எல்லாரும் அத விட்டுருன்னு சொன்னாங்களாம். அவர் அங்கருந்து சத்தம் போட்டாராம். ஐயோ! இது என்னை விடமாட்டேங்குதுன்னு. கடைசில அந்த பார்சல்ன்னு பார்த்தா ஒரு கரடி. இதை மார்த்தாங்க. இச்சையின் பாவம் உங்கள பிடித்துக்கொள்ளும். அப்புறம் அது விடாது. அது அடிமைப்படுத்தும். அப்புறம் உங்களால அது மாறணும்னாலும் மாறவே முடியாது. ஆனா ஆண்டவர் மாற்றி தருவார். எல்லா அடிமைத்தனத்தின் கயிறுகளை அறுத்தெறிந்து, நுகத்தடியை முறித்து போட்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆனா எப்படி? நீங்க அவரிடத்தில் வரணும். அதனால நிச்சயமா உங்க குடும்பத்துல யார் குடிக்கிறாங்களா? இல்ல சிற்றின்பத்துல இருக்காங்களுக்காக திறப்புல நின்னு ஜெபிங்க. திமிர்வாதக்காரன் எப்படி சுகம் பெற்றான்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதேபோல நீங்க திறப்புல நின்னு ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்க குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்க முடியும். எல்லா பழக்கத்திலிருந்து விடுதலை தாவீது சொல்றாரு, "தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர்." சங்கீதம் 18:28ல, நீங்கள் அவர்கள் மனக்கண்கள் தெரியாத நிலைமையில அங்கலாய்த்து எந்த வழியிலே செல்வதென்று தெரியவில்லை என்று கலங்கும்போது, இயேசுவண்டை ஓடி வந்து விடுங்கள். அவர் குருட்டு கண்களை திறக்கிறவர். பார்த்தீங்களா? பிரதமை கண்கள திறந்தாரு. அது யோசிச்சு பாருங்க. குருட்டு கண்கள்ல எப்படி இருக்கும்? கண் குழி விழுந்து கிடக்கும். அதுல ஒண்ணுமே இருக்காது. அதான் பாருங்க, ஆண்டவர் கண்களை திறந்து விட்டார். செய்வாரு. இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்கிறத உங்க சிந்தை, உங்க இருதயம், உங்க நினைவு, உங்க நடக்க, வாயின் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பிடித்துக் கொள்ளணும். இயேசுவால் எல்லாம் கூடும். அதுதான் உங்க அறிக்கையா இருக்கணும். சிந்தையில இருக்கணும். பாருங்க, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றி இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று யோவான் 8:12ல சொல்றாரு. நானே மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்து அன்போடு சொல்கிறார். 2வது பார்க்கும்போது, குறைவிலிருந்து நிறைவுக்குள். குருடனாகிய பரதேவின் நிலைமை எத்தனை பரிதாபம்! பார்வையற்ற நிலைமை. ஒரு பக்கம் ஏழ்மை, வறுமை, மறுபக்கம் நிந்தையும் அவமானத்தையும் சுமப்பது ஒரு பக்கம். சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமை. அப்போ அந்த காலத்துல வந்து அதுக்குன்னு ஒரு ஆடையே குடுத்திருந்தாங்க. அவன் மேல அந்த ஆடைய தரிச்சிருந்தாலும் குருடன் வரான்னு தெரியும். எவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கை. கர்த்தர் பாருங்க. அவன் என்ன பண்ண ஏன் அவனுக்கு மட்டும் பார்வை இருந்த ராணுவ பேரி பாருங்க, எல்லா காரியத்திலயும் பாருங்க, நல்ல வேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இருந்தான். அவர் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மகத்துவமானவர், அநேக அற்புதங்களை செய்கிறவர் என்று கேள்விப்பட்டார்.
விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்துல வரும்ன்ட்டு ரோமர் 10:17 சொல்றாரு. பரிதேயு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதும் அல்லாம அவரை விசுவாசித்தான், நம்பி ஏற்றுக்கொண்டான். அவர் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடி கர்த்தர் தூக்கி நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிற அந்த வசனத்தை அறிந்து பாருங்க இருக்கிறான். அதே இயேசு இன்று தன்னுடைய அருகில் கடந்து போயிருந்த உணர்ந்தபோது அவனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துளிர்த்தது. தன்னுடைய முழு பலத்தோடு சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்க பாருங்க, அந்த கூட்டத்துல எல்லாரும் நிச்சயமா கண்ணு தெரியல, எல்லாரும் தட்டி தட்டி விட்டுருப்பாங்க. அவன் எல்லாரை விட சத்தமா மிகவும் ஒரு முறை நம்ம கத்துறான், கூச்சல் போடுறான். அங்க பாரு, கர்த்தர் நின்று அவனை அழைக்க சொல்றாரு. அதான் எல்லா காரியத்திலும் பாருங்க, உங்க உள்ளத்தில் ஆழத்தில் அன்போடு இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் ஒருபோதும் உங்கள் ஜெபத்தை புறம்பே தள்ளிவிட்டு கடந்து போகிறவர். உண்மைதாங்க. ஆண்டவர் மிகவும் நல்லவர், அன்புள்ளது. நீங்க அழுதுட்டீங்கன்னா தாங்கவே மாட்டார். அந்த ஒரு வாலிபனை தூக்கிட்டு மரிச்சு போயிட்டான், கொண்டு போறா. அந்த அம்மா வந்து எனக்கு என் மகன் செத்து போயிட்டானேன்னு அழுதுட்டு போறா. ஆனா அங்க போய் ஆண்டவர் அவ அழுவதை கண்டு, "ஸ்திரியே நீ அழாத" அப்படின்னு சொல்லிட்டு பாடையை தொட்டார். நம்ம ஆண்டவரை போல இரக்கமுள்ள தெய்வன், தயவு உள்ள தெய்வன் வேற யாரும் கிடையாதுங்க. இந்த மாயையான இந்த மனுஷனை பிடிச்சுக்கிறீங்க. அதுதான் வேதம் சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. எல்லா காரியத்திலையும் பாருங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா நேரங்களிலும் நான் எப்பவுமே சில பேர் என்ட்ட சொல்லுவாங்க, "அம்மா எனக்கு 3 பிள்ளைங்கம்மா, 2 பையன், 1 பொண்ணு. இந்த பிள்ளைகளெல்லாம் என்னை காப்பாத்துண்டாம்மா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னுவாங்க." நான் அதான் சொல்லுவேன், "அம்மா நீங்க மொதல்ல இருந்தே கர்த்தரை மட்டும் நம்பி வாழ கத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பயப்பட மாட்டீங்க. அழமாட்டீங்க." உண்ம. மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. நீங்க சொல்லணும், எத்தனை பிள்ளை இருந்தாலும் சரி, என்ன பார்க்கிறவர் தான். நான் என் கணவன் உயிரோடு இருக்கும்போது அவர்ட்ட சொல்லுவேன், நான் ஒவ்வொரு நாளா ஆண்டவர் ஏசப்பா நம்பி வாழ்றேன். அவர் என்ன குறையின்றி பாதுகாத்துக் கொள்ளுவார், வழி நடத்துவார். சேலஞ்சா சொல்லுவேன். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அவர் எனக்கு இருக்கிறார். அப்படி சொல்லணுங்க. நீங்க மனுஷன நம்பிறீங்க, சொத்த நம்பிறீங்க, பணத்த நம்பிறீங்க. நான் அவ்வளோ பேங்க்ல வச்சிருக்கேன், அதுல வச்சிருக்கேன். பேங்க்ல எத்தனை பாருங்க, சீட்டு போட்டவங்கலாம் ஓடி போயிட்டாங்க, நெறைய பேரு. இதெல்லாம் விட்டுறணும். ஆண்டவர பற்றி ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றிக்கணும். உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கலாம். அவர மட்டும் நீங்க நம்பி வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாய் காணப்படும் தேவ பிள்ளைகளே. ஜனங்கள் பாருங்க, அவன் வர்த்தேமில பாருங்க, தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் கிறிஸ்துவின் காதுகளில் தொனித்தது. கூப்பிடுகிற எளியவரையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சங்கீதம் 72:12 சொல்லுது. பர்தேமேல் மிக அதிகமாய் சத்தம் எழுப்பினதால் அருகில் இருந்த ஜனங்கள் அவனை அதட்டினார்கள். உங்களுக்கும் பிரச்சனை போராட்டம் வந்தா பிரச்சனை உங்கள அதட்டும். "நீ சும்மா இரு. நீங்க அப்பதான் ரொம்ப ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கலாம்." அப்படிங்கும்போது, உடனே உங்க மாம்சம் சொல்லும், "ஆமா, நீ இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி என்னத்த கண்ட? எல்லாம் நஷ்டமா தான் கிடக்குது. எல்லாம் கஷ்டமா தான் கிடக்குது. பேசாம இரு" அப்படி. நீங்க அத அதட்டிறணும். ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து சிலுவை பாடல்லாம் சொல்லும்போது, இது பேதுரு வந்து சொல்ல, "உனக்கு இது நடக்கக்கூடாதுன்னு" சொல்லும்போது, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "நீ அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறீர்." எனக்கு வாழ்க்கையில அடிக்கடி இந்த வசனத்த ஆண்டவர் நினைவுபடுத்துவாரு. ஏன் தெரியுமா? திடீர்னு நம்ம வந்து பிரச்சனைய பார்த்து அப்படி நின்னுட்டு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா சொல்லுவாரு, "தேவனை சிந்திக்கணும். தேவன யாரு? வார்த்தைய சிந்தி. மனுஷனையோ சூழ்நிலைய பார்த்து சிந்திச்சு நிக்காத" அப்படின்னுவாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே போல தான். பாருங்க, அவன் அதட்டினார். உங்களுக்கு பிரச்சனை அதட்டுதா? பயப்படாதீங்க. அதுக்கு மேல பாருங்க, பேசாதே அமைதலாய் என்றார்கள். ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு எப்போதுமே சாத்தான் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பான். எப்பவுமே அப்படிதான். நீங்க கூட ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னா, ஆ என்னத்த செஞ்சாரு? எப்போ செஞ்சாரு? எப்போ எப்படி செய்வாரு? இப்படிலாம் கேள்வி வைப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லவே கூடாது. ஆண்டவரும் நீங்களும் தாங்க. அவர் சொல்ட்டாருன்னா, நீங்க 100க்கு 100 அவர நம்பணும். நான் நம்புறேன் ஏசப்பா. நீங்க சொல்ட்டீங்க. நீங்க பொய் பேச மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நிச்சயமா இது நீங்க வாய்க்க பண்ணுவீங்க. அப்படி சொல்லிரணும். அப்படி சொல்லும்போது அங்க சாத்தானுக்கு இடம் இல்ல. எதிரியான பிசாசுக்கு இடம் இல்ல. நம்ம கூட ஒண்ணு வாழ்ந்துட்டே இருக்குது மாம்சம். அதுக்கும் இடம் இல்ல. ஜனங்கள் எவ்வளவுக்கெவ்வளோ அடக்கணை தரும், அவ்வளவுக்கெவ்வளவாய் பரதமை அதிக சத்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் கர்த்தரை தேடுங்கள். நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார்.
தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? லூக்கா 18:7 அடுத்து சொல்லும், அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். இன்னைக்கு நீங்க என்ன காரியத்துக்காக ஆண்டவர்ட்ட கேட்டு கெஞ்சி நோக்கி கூப்பிட்டு இருக்கீங்க, கதறிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு, சீக்கிரத்திலேயே உங்களுக்கு நியாயம் செய்வார். உன் கண்கள் அதிசயத்தை காணும். பரிதேயனுடைய கூப்பிடுதலை கேட்ட இயேசு அப்படியே நின்றார். மார்க் 10:49 அசையாமல் நின்றார் என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏழை மகனுடைய கூக்குரல் இயேசு கிறிஸ்து நிற்கும்படி செய்தது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நின்று விட்டார். சூரியனை நிற்காமல் அதை பாதையில் ஓடச் செய்கிற ஒரு ஏழை மனிதன் கூப்பிடுற குரலிலே நின்று விட்டார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்குங்க. ஆண்டவர் பாருங்க, இங்க இப்படி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பரதகமையை அன்போடு அழைத்தார். ஆகவே ஜனங்கள் பரதகனிடத்தில் வந்து, திடன்கொள் எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்று எத்தனை சந்தோஷம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய இடுப்புகளுக்கெல்லாம் ரட்சித்தார் என்று சங்கீதம் 34:6. இயேசு அழைக்கிறார் என்றால் தன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். தோல்வி ஜெயமாய் மாறும். தன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போக இது திட்டத்தோடு பரதேமை அறிந்தார். கண் தெரியாவிட்டாலும் ஓடி வந்திருப்பார். அவர் பாருங்க, அவர் கூப்பிட்ட உடனே அவர் மேல இருந்த வஸ்திரத்தை அந்த குருடனுடைய வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுறாரு. இதுதாங்க விசுவாசத்தை கிரியையில காட்டுறது. நீங்களும் ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் சிஸ்டர் 10 வருஷமா. ஆனா என்னது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. காட்டணும். அதான் காட்டுறாரு. அது எல்லாத்துலயும் பாருங்க, பரதேமி இயேசுவினிடத்தில் வருவதற்கு முன்னர் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு வந்தார். ஆம், அதுதான் அவருடைய விசுவாச கிரியை. பிச்சை எடுப்பதற்கு அரசாங்கத்தால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட இந்த மேல் வஸ்திரம் இனி எனக்கு தேவையில்லை. குருடன் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்கும் இந்த விசேஷ உடை இனி நான் அணிய வேண்டியது. நீங்க கூட இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு என் துக்க ஆடையை நான் தூக்கி போட்டுட்டு, எனக்கு துதியின் ஆடையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. நீங்க உங்களோட வாயின் வார்த்தைகள் எப்படிங்க இருக்குது? நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். நேர்மறையாய் சிந்திக்கணும். நன்மைகளை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு. அதே மாரி இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்துல வேத வசனம் உங்கள குறிச்சு என்ன சொல்லியிருக்கிறோ, அத அப்படியே 100க்கு 100 பிடிச்சுக்கணும். அத நம்பணும். அப்ப இருதயம் நிரம்பினால் வாய் பேசும். அப்ப சிந்தையில அந்த வசனம் போயிரும். அப்ப மூலம் நம்ம சிந்தை, இருதயம், வாய் எல்லாம் 3ம் கனெக்ஷன். அப்போ உங்களுக்கு சோர்வு வராது, பயம் வராது, கலக்கம் வராது. ஆண்டவர் என்ன குறிச்சு இப்படி சொல்லியிருக்கிறார்ல, அதனால நிச்சயமா நடக்கும். அவர் ஒரு நாள் நான் எப்பவுமே ஆண்டவர பார்த்து சொல்லும்போது ஒரு வார்த்தை தான். "நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல ஆண்டவரே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ! நீர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பீரோ! உம்முடைய நேரத்துக்காக நான் காத்திருக்கேன்." அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவர் குறித்த நேரம் ஒன்று உண்டு. எனக்கு குறித்திருக்கும் நேரம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு 23:14 சொல்றார். அதே மாரி நீங்களும் நினைச்சுங்க. வாக்குத்தத்தத்த முதல்ல குடுத்துருவாரு. அப்புறம் அந்த வார்த்தைக்கு நேரா நம்ம வழி நடத்துவாரு. அவருடைய டைம்ல நமக்கு அற்புதம் அதிசயம் செஞ்சுருவார். விசுவாசிங்க. அது போய் உடை கொடுல அதே இது பாருங்க வஸ்திரத்தை போட்டு எல்லாத்தையும் இயேசு நிச்சயமா என் கண்களை திறப்பார் என்று விசுவாசத்தோட நான் செய்யலாம். நீங்கள் பாவமான வஸ்திரத்தை தூக்கி எறியுங்கள். சுயநீதிய கந்தைகளை தூக்கி எறியுங்கள். வெறுப்பு, கசப்பு, வைரக்கம் நசரத்தை தூக்கி எறியுங்கள். வறுமை தூக்கி எறியுங்கள். குற்ற மனசாட்சியை தூக்கி எறியுங்கள். தோல்வி உணர்வுகளை தூக்கி எறியுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். யூதா 1:23 கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை தரிப்பித்தார் என்று ஏசாயா 61:10 சொல்லுது. அப்பொழுது இயேசு அன்போடு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்வது? இன்னைக்கு உங்கள பார்த்தா ஆண்டவர் கேட்கிறார். மகளே நான் உனக்கு என்ன செய்யணும்? மகனே நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் மிகவும் கரிசனை உள்ள தேவன்ங்க. இன்னொரு இடத்துல கேட்பாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? அப்படி கேட்பாரு. ஆண்டவர் கர்த்தரோட நீங்க ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை பெருசா தெரியாது. என் கர்த்தர் பார்வைக்கு இது அற்ப காரியம். அற்ப காரியம். நம்ம உலகத்துல சொல்லுவோம்ல, சிம்பிள் மேட்டர். சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் அதெல்லாம் ஆண்டவருக்கு சிம்பிள் மேட்டர். அப்படி பேச பழகுங்க. ஐயோ! மலை போல பிரச்சனை நிக்குது. அப்படி பேசுறத நிறுத்திட்டு, இது ஏன் அப்பன் இயேசுக்கு அற்ப காரியம், லேசான காரியம். அப்படி சொல்லி பாருங்க. ஒரு விசுவாசம் பலனடையும். அதுதான். பாருங்க அவன் சொல்றான்,
அன்போடு நானும் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவருடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர். யோவான் 14:14. என் அன்பு மகனே, மகளே, இன்றைக்கு உங்கள பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணுங்கிறத அவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இது செய்யணும். எனக்கு இது தேவையா இருக்குது. எனக்கு இதுக்கு விடுதலை வேணும். நான் நிம்மதி இல்லாம இந்த பாருங்க நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன். உலக தகப்பன்ட்ட கூட நீங்க போய் ஏதாவது சொன்னா அவங்க, இவளுக்கு இதே வேல தான்" அப்படின்ருவாங்க. அவன் எப்ப பாரு கண்ணு புலம்பிக்கிட்டாடப்பா அப்படி பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டார். அவர் பரம தகப்பன், பரலோக தகப்பன். அவர் நீ போன உடனே உன்னை விசாரிப்பார். நீ விசாரிப்பு அத்த சீயோன் அல்ல. உலகம் உன்னை விசாரிப்பு அத்த சீயோன்னு சொல்லும். உன் சொந்த பந்தங்கள் உன்னைய பார்த்து விசாரிப்பாட்ட அவளுக்கு யாருமே இல்ல அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு. நீ விசாரிக்கப்படுகிற சீயோன். பயப்படாத. சோர்ந்து போகாத. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாயிட்டாரு. பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா? அவங்கள பார்த்தும் கேட்கிறாரு. நான் உனக்கு என்னம்மா செய்யணும்? நான் செய்திருவேன்மான்னு கேட்கிறாரு. நீங்க உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. அதுதான் எல்லாவற்றிலும் பாருங்க. கர்த்தர் நீங்க கேட்கும்போது திட்டமும் தெளிவுமாய் கேளுங்கள். குழந்தை இல்லாத இருந்த அன்னாள் தெளிவாய் கேட்டாள், பெற்றுக்கொண்டாள். பிறவிக்குடனுக்கு பார்வையடையும் என்று இயேசுவுக்கு தெரிந்த போதிலும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது திட்டமாய் கேட்டார். அவர் பார்வையை அடைய வேண்டும் என்று நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று மார்க் 10:52 சொல்லப்படுது. அவன் கண்களை திறந்தவுடனே முதலாவது இயேசு கிறிஸ்துவை கண் குளிர பார்த்திருப்பான். அவன் ஏழைதான், படிப்பறிவு இல்லாதவன் தான், பிச்சைக்காரன் தான். ஆனாலும் அவனுக்கு நன்றி உள்ள இருதயம் இருந்தது. துதிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. இயேசுவை பின் செல்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாய் அவன் கருதினான். தீர்மானம் பண்ணினான். இன்றைக்கு அற்புதம் வேணும், அற்புதம் வேணும், அதிசயம் வேணும். அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், ஆண்டவர் தரணும் எல்லாம் கேட்பீங்க. க க திருமணம் நடக்கணும் கேட்பீங்க, பிள்ளை படிக்கணும் கேட்பீங்க, அப்புறம் கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும் கேட்பீங்க. எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வீங்க. ஆனா அவருக்கு பின் செல்றீங்களா? சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, இம்மட்டுமா எம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவர். நீ எவ்வளவு நல்லது. பரப அன்னைக்கு பிறவிக்குடைய கண்களை திறந்தவர் அப்பா. அவருடைய ஏக்க பெருமூச்சை கேட்டவர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகனே மகளே என்று கேட்கிறீரப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீ நிச்சயமாய் செய்து அவருடைய கண்கள் அதிசயங்களை காணட்டும் ஐயா. அவருடைய கண்கள் அற்புதத்தை காணட்டும் ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கின்றார்களோ, நெடுங்காலமாய் காத்திருப்பது ஆண்டவரே இழைக்கப்படும். ஆனால் ஜீவ விருட்சம் வரும் பொழுதோ, விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டது போல ஆண்டவரே அவன் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்துருளி உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசை எழுந்தருளி இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் வேலை கிடைக்க வேண்டுமா, திருமணம் நடக்க வேண்டுமா, கற்பத்தின் கிடைக்க வேண்டுமா, அப்பா எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா கர்த்தர்மை நோக்கி பாருங்க. இன்றைக்கு நீர் கேட்டது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் மத்தியில் கேட்டு நீர் பதில் கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அற்புதம் செய்து அவள் இருதயம் மகிழும்படியா நீர் செய்ததற்காய் மக்கு ஸ்தோத்திரம். ஷபி கலூதுரி கந்தூரி கமல் ஆரோக்கிய தாஸ் அடிக்கடியாய் சொல்கிறாய், என் குடும்பத்துல நான் தான் ரொம்ப நெருக்கடி கஷ்டத்துல இருக்கேன், ஆண்டவர் கூட என்னை பிடிக்கல போல் இருக்கு. இல்லை என் அருமை மகனே, கர்த்தர் உன்னை பார்த்தான் சொல்கிறார். கர்த்தர் உன்னை மிகவும் நேசிக்கிறார். அவருடைய வார்த்தையை விரும்பி வேதத்தை பற்றி பிடித்துக்கொள். நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உன் கண்கள் உன் வாழ்க்கை மாறுவதை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் ஷபி லதிரி கந்தூரி கமலா தி நிகந்தூரி பலதுரி ஷத்து அந்தோணி அம்மாள் சரத்தின் பலகீனத்தின் நிமித்தம் அடிக்கடியாய் சொல்கிறார், எனக்கு ஏன் இப்படி ஒரு வலி இருக்கு, என் உடம்பெல்லாம் வலிக்குதே, என்னால் தாங்க முடியவில்லை என்று கடிந்து அழுகிறாய், புலம்புகிறார். எசப்பா உமக்கு இரக்கம் இல்லையா என்று கதறுகிறார். கர்த்தர் சொல்கிறார், வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணு. உன் சொந்த கண்களால் அற்புதம் செய்து அற்புதம் நடந்திருப்பதை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஷபீல் லபுதிரிக்கலோ லிஹேடனு டேரபி சிபிரி மனதுரி கந்துரிக்க பாலபா விகலதுரி ரீட்டா. சோர்ந்து போகாது. கர்த்தர் தானே என்னை அழைத்தார். கர்த்தர் தானே நான் பிரஜாதிகளில் இருந்து என்னை அழைத்து கொண்டு வந்தது உண்மை என்றார். என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே, நான் கடன்பட்டு நிற்கிறேனே, நான் கலங்கி நிற்கிறேனே என்று புலம்பி அழுகிறார். கர்த்தரை நம்புறவன் செழிப்பான், விசுவாசி, அதிசயம் நடக்கும். ஷபோல ஹதுனே கர தி ஹேட நுக்கதுரிஷ தி பௌஹிரதுரிக்கப
இந்த பிள்ளைகளுடைய எல்லார் மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி, உடைய கண்கள் அதிசயத்தை காணும்படி நீர் அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆ. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆ